எங்கள் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் கிரேவி. அதுக்கு பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சுடு தண்ணி காய வச்சு அதில் போட்டுடுங்க, ஊற்றி விட்டு கொஞ்சம் இது பண்ணுங்கள். அதுக்கப்புறமேட்டு அதே கொஞ்சம் சுடு தண்ணியில் நாலு காஞ்ச மிளகா கொஞ்சம் முந்திரி போட்டு ஊற வைங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுடு தண்ணியில் நல்லா இதான பின்னாடி அதெல்லாம் எடுத்து வடிகட்டிட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு இதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா நம்ம காலிஃப்ளவருக்கு மஞ்சள் அப்புறமேட்டு மிளகாத்தூள் கொஞ்சம் நல்லா போட்டு குழுக்கிட்டு அதை வானலில் இந்த காலிஃப்ளவரை போட்டு எடுத்துடணும். கொஞ்சம் உப்பையும் சேர்த்துக்கோங்க. இதை போட்டுட்டு நல்லா காலிஃப்ளவரை ஃப்ரை பண்ணி நல்லா எடுத்துட்டு அதே வானலில் திருப்பியும் எண்ணெய் நல்லா வானலை காய வச்சு கொஞ்சம் பட்டை, லவங்கம், பெருஞ்சீரகம் ப்ளஸ் பிரியாணி இலை, கசகசா, இது மிளகு இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் வெங்காயம், இஞ்சி கொஞ்சம், பூண்டு கொஞ்சம் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. போட்டு அதுக்கப்புறமேட்டு இதில் 3 பச்சை மிளகா, அதுக்கப்புறம் 4 தக்காளி போட்டு அதையும் நல்லா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் இது பேனில் நல்லா காய வைங்க. காய வச்சதுக்கப்புறம் நீங்கள் எண்ணெய் ஊற்றி அதே வானலில் திருப்பி நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி சீரகம் போட்டு நல்லா நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்ததையும் அரைச்சிட்டு மிக்சியில் அரைச்சி அதை அரைச்சதை எடுத்து நம்ம வானலில் ஊற்றின பின்னாடி பச்சை பட்டாணி அதையும் கொட்டிவிடுங்க. அதுக்கப்புறமேட்டு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, சிக்கன் மசாலா இதெல்லாம் போட்டு கொஞ்சோண்டு மல்லித்தூள் இதெல்லாம் போட்டு பார்த்திங்கன்னா நல்லா தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டு நல்லா கொதிக்கணும். இது நல்லா கொதித்த பின்னாடி நம்ம ஏற்கனவே வறுத்து வச்ச காலிஃப்ளவரையும் போட்டுருங்க. போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கிரேவி பதத்துக்கு வரும். இதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சதுலேயே கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டு நல்லா கொதித்த பின்னாடி காலிஃப்ளவரையும் போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு மலைச்சாரல் போல் நம்ம மல்லித்தலையை தூவி விட்டு சாப்பிட்டோம்னா அடிப்பொலி, செம்மையான சூப்பரான காலிஃப்ளவர் கிரேவி ரெடி. இதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள்.